கோவை மாநகராட்சி கூட்டத்தில் திமுக காங்கிரஸ் இடையே மோதல் ஏற்பட்டிருக்கிறது. இதில் காங்கிரஸ் கவுன்சிலர் 2 மாதங்களுக்கு சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கின்றனர். வாருங்களா மேம், காங்கிரஸ் கவுன்சிலர் காயத்ரி இந்த மாதிரி திமுக கவுன்சிலர்கள்லாம் என்ன காயப்படுத்தியிருக்காங்க, 40 கோடி ஊழல் நடந்திருக்குன்னு குற்றச்சாட்டை முன் வச்சதுக்கு தப்பா அப்படின்னு சொல்லிட்டு மாமன்ற கூட்டத்தில் நீங்களும் கலந்துருக்கீங்க. சம்பவ இடத்துல தான் நீங்களும் இருந்தீங்க. என்னதான் மேம் நடந்துச்சு? இல்ல அவங்க ஒரு ஆதாரமே இல்லாத குற்றச்சாட்டு மேல ஏறி ஸ்டேஜ்ல ஏறி கூட்டமா ஆரம்பிக்கல, அதுக்கு முன்னாடியே ஏறி பேச ஆரம்பிச்சாங்க. 40 கோடி ஊழல் நடந்திருக்கு, என்ன ஆதாரம் இருக்கு, ஆதாரம் இல்லாம ஏன் பேசுறீங்க, கீழே இறங்குங்கன்னு நாங்க கேட்டோம். அவங்க இறங்க முடியாதுன்னு சொல்லிட்டு திருப்பி அதவே பேசிட்டு இருந்தாங்க. ஓகே, செம்மொழி பூங்கா வேலை முடிஞ்சு ஒரு வருஷம் ஆச்சு. இப்போ ஒரு மீடியால ஒரு நியூஸ் வந்ததை வச்சு அவங்க பேசுறாங்க. ஆதாரம் இருந்தால் நடவடிக்கை எடுக்க சொல்லி அவங்களோட மாமன்றத்தோட கட்சி குழு தலைவர் தான் தரணும். இல்லை மேம், இப்போ இந்த 40 கோடி ஊழல் சம்பந்தமாக பத்திரிகைகளில் மட்டுமில்ல மாநகராட்சி ஆடிட்டிங் ரிப்போர்ட்லேயும் ஊழல் நடந்ததுக்கான ஆதாரம் வெளியாகி இருக்கு அப்படின்னு புகார் தெரிவிச்சிருக்காங்களே மேம். இல்ல, அந்த ஆதாரம் இல்லைங்க. அப்படி என்ன ஆதாரம் வந்திருக்கு? இன்னைக்குதான் தினமல்ல, நானே இன்னைக்கு தான் படிச்சேன். அப்படி ஆதாரம் இருந்தா பேசிட்டோம். ஆதாரம் இல்லாத ஒரு விஷயத்த ஒரு செய்தியின் அடிப்படையில அது மாமன்ற கூட்டம் ஆரம்பிக்கவே இல்லை. என்ன முகாந்திரத்துல அவங்க மேல ஏறி கமிஷனரும் மேயர் மேல கொண்டிருக்காங்க. ஸ்டேஜ் ஏறி எப்படி பேசலாம்? குரல் கொடுக்கறதெல்லாம் சாதாரணமான விஷயம் தான் மேம். இப்போ கைகலப்பா மாதிரி இப்படி போனதுக்கு காரணம் என்ன? கைகலப்பே இல்லைங்க, ஸ்டேஜ்ல ஏற வேண்டாம்னு நாங்க சொன்னோம். இல்ல மேம், நான் வீடியோல பார்க்க முடியுது எல்லாரும் அவங்கள வந்து பிடிச்சு வெளியேற்ற மாதிரியான. இல்லைங்க, அவங்க அது நடிச்சிருக்காங்க. அவங்களோட நடிப்பது. அவங்க மேல ஏறி தான் பேசுவோம். நாங்க சொன்னோம் உங்க டேர்ன் வரும்போது நீங்க கேளுங்க. உங்க டேர்ன் வரும் இல்லையா, அப்ப கேளுங்க. ரெண்டாவது, இந்த மாதிரி ஊழல் குற்றச்சாட்டு நீங்க வைக்கும்போது உங்க கட்சி குழு தலைவர் தான் அதை பத்தி பேச முடியும். நீங்க தனிப்பட்ட முறை வெளியே போய் நின்று பேட்டி கொடுங்க. இங்க ஸ்டேஜ்ல இங்க வந்து மேல ஏறி மேயர் இருக்கும் போது ஒரு மரியாதை இல்லாம, கமிஷனர் இருக்கும் போது மரியாதை இல்லாம இவங்க எப்படி கூட்டமே ஆரம்பிக்கல. கூட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரீங்க? நீங்க முன்னாடி லெட்டர் கொடுத்துருக்கணும்ல. அவங்களோட குற்றச்சாட்டுல இதையும் தெரிவிச்சிருக்காங்க மேம். திமுக கவுன்சிலர்களே முறையான அறிவிப்பு எதுவும் வர்றது இல்ல அப்படின்னு திமுக மேயரையும் ஆணையரையும் எதிர்த்து போராட்டம் மேயரை கேட்கல. நாங்க மேயரை கேட்கறீங்க, ஏன்னா மேயருக்கு தெரியாமே நிறைய விஷயங்கள் நடக்குது. நாங்க ஆணையரையும் அதிகாரிகளையும் எதிர்த்தா நாங்க பேசிட்டு இருந்தோம். எதுவுமே தெரிய மாட்டேது, எங்களுக்கு எதுவும் சொல்றது இல்லைன்னு ஆணையாளர் தான் நாங்க கேட்டுருந்தோம். இப்போ உங்க தரப்பு எதுவுமே சொல்றது இல்ல. காங்கிரஸ் சொல்றது இல்லைங்க, எந்த கவுன்சிலருக்கும் சொல்றது இல்ல. காங்கிரஸ் ஆமாங்க. நீங்க காயத்ரி அவங்க வந்து போன ஒரு மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் நாங்க எங்க கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களை புகழ்ந்து பேசுனதை விட அவங்க தான் அதிகமா பேசியிருக்காங்க. ஆதாரத்தோட இருக்கு. கவுன்சிலர் தான் பேசியிருக்காங்க. கவுன்சிலர் பேசுறது மினி கிளியர், உங்களுக்கு தெரியும். ஆமா, கடைசியா பேட்டியில கூட இந்த செய்திகளை எல்லாம் வந்து முதலமைச்சர் விஜய் பார்த்தாருன்னா நிச்சயமா நடவடிக்கை எடுப்பாரு, என் மேல கை வச்சுட்டீங்க, ஒத்தைக்கு ஒத்த வாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசியிருந்தாங்க. அவங்க ஒத்தைக்கு ஒத்த எல்லாம் திமுக ரெடியா இருக்குங்க. அதுக்கெல்லாம் பயந்துக்கிற ஆளு கிடையாது திமுக. இந்த மாதிரி எல்லாம் சவால் எல்லாம் விட வேண்டாம் அவங்க. ஆனா அவங்க பண்ணது வந்து கொஞ்சம் கூட முறையில்லாத ஒரு செயல். ஒரு மாசத்துல எல்லாமே ஊழல். இவங்க என்ன சொல்றாங்க, போன மாசம் வரைக்கும் அவ்வளவு புகழ்ந்து பேசியிருந்தாங்க. என் வாழ்ல அத்தனை வேலையும் பண்ணி கொடுத்துட்டீங்க, சிறப்பா பண்ணிருக்கீங்க, செம்மொழி பூங்கா அவ்வளவு நல்லா முதல்வர் வந்து திறந்து வச்சாரு அப்ப எலெக்ஷனுக்கு முன்னாடி அப்படி நம்ம பேசுற குறிப்பு ஃபுல்லா அவையில ஏறி இருக்கு. சரிங்களா? இப்ப வந்து ஒரு மாசத்துல ஒரு சோஃபா செட் காங்கிரஸ்க்கு போயிடுச்சு, 2 மினிஸ்டர் கொடுத்துட்டாங்க அப்படின்னு இவங்க வந்து இந்த மாதிரி விளம்பர அரசியல் பண்ணக்கூடாது. அது மாமன்றம் தொடங்குறதுக்கு முன்னாடி நீங்க கொண்டு வரனா, மாமன்றம் தொடங்கி கவன ஈர்ப்பு தீர்மானம் நீங்க உங்க கட்சி குழு தலைவர் கொண்டு வந்து அதுக்கப்புறம் தான் நீங்க அதை பத்தி கேட்கணும். இல்ல வெளியே போய் நீங்க பேட்டி தரணும், மாமன்றத்துல வெளியே போய் நின்று பேட்டி தரலாம். மாமன்றத்துல வந்து அநாகரிகமான முறையில நடந்துட்டது அவங்கதான். சிறிது கூட மாமன்றத்தோட மரியாதை காப்பாற்றாம நடந்துட்டது அவங்கதான். விளம்பர அரசியலுக்காக இது பண்ணாங்கன்னா அப்புறம் திமுக பார்த்துட்டு சும்மா இருக்காது. புரியுது மேம். அப்ப இந்த வந்து முறையான ஆதாரம் இருந்ததுன்னா அதுக்கு ஏத்த நாங்க எதிர்கொள்ள தயாரா இருக்கோம். கேளுங்க, முறையான ஆதாரம் இருந்தால் கேளுங்க, முறைப்படி கேளுங்க. முறையான ஆதாரம் இருந்தா பாரு, இந்த ஆதாரம் எல்லாம் இருக்கு, என்ன நடவடிக்கை எடுத்துருக்கீங்கன்னு மேயரை நீங்க தாராளமா கேட்கலாம். நீங்க ஆதாரம் இருந்து குற்றச்சாட்டை வைங்க, அதுவும் முறைப்படி வைங்க. உங்க கட்சி குழு தலைவர் மூலமா தான் நீங்க கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வர முடியும். சும்மா ஒரு குற்றச்சாட்டை போற போக்குல வந்து மேல ஏறிட்டு வந்து சொல்ல முடியாது. மேடையில ஏறி நின்றுட்டு போற போக்குல நீங்க சொல்ல முடியாது. அதை நாங்க ஒத்துட்டு பாத்துக்கலாம், சும்மா இருக்க மாட்டோம். நாங்க அதை பாத்துக்கலாம். அது நிச்சயமா அப்ஜெக்ஷன் பண்ணுவோம் நாங்க. அதைத்தான் அவங்களை கீழே இறங்குங்கன்னு தான் நாங்க சொன்னோம். அவங்கள நீங்க கீழே இறங்குங்க, முதல்ல உங்க இடத்துக்கு போங்க, அங்கிருந்து உங்க டேர்ன் வரும்போது நீங்க பேசுங்க. இதைத்தான் நாங்க சொன்னோம். கூட்டமே ஆரம்பிக்காம மக்கள் பிரச்சனை 1000 பிரச்சனை இருக்கு. நாங்க பேசுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஒருத்தர் கூட பேசவே இல்லை. மக்கள் பிரச்சனை பத்தி நாங்க பேசாததுக்கு முன்னாடி வந்து
பிரச்சனை பண்ணி மீடியாவில் வரணும்னு விளம்பர அரசியலுக்காக பண்றவங்கள வெளியேற்றணும். அதான் நடந்தது.